குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே செவ்வாயும் புதனும் இணைவு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் முழுக்க பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். ஒரு ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, இதுவே பெரிய பாசிட்டிவ். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைவு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் 5 கூடிய போய் உச்சமாய் உட்கார்ந்துருக்கார். 2-5க்கு அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய யோகம். உச்சம் பெற்று இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் உங்கள் ராசி அதிபதியும் பார்க்குறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? செகண்ட் பாசிட்டிவ், தேர்ட் பாசிட்டிவும் ஆயிடுச்சு. மூணாவதா ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிற, ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். ஆனால் அது வந்து டெம்பரவரியான ஒரு பலவீனம் தான். சுக்கிரன் பயிற்சியானதுமே சூரியன் பலம் அடைகிறார். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. அங்கே ஆட்சி பலம் அடையுது, சுக்கிரன் முழுக்க பலம் அடைகிறார். அதே போல் நவம்பர் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடையுது. உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைந்து வக்ர பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 23/11/2025 அன்னைக்கு. எகைன் வக்ர நிவர்த்தி ஆகிறது 29/11/2025 துலா ராசியில் புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. குரு பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. நவம்பர் 11 குரு வக்ரம் அடைகிறாரு. நவம்பர் 16 சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்து அமர்றார். 10ஆம் அதிபதி ராசிக்குள்ள ராசி அதிபதி கூட சேர்ந்து இருக்குது. மிகப்பெரிய யோகம். ராஜ கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இணைவு. 23ஆம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆகுதுன்னு சொன்னேன். 26ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றார். சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாச்சு வருஷத்துக்குள்ள. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக இருக்குது. பாருங்க, புதன் வக்ரம் அடையுது, எகைன் வக்ர நிவர்த்தி அடையுது, குரு வக்ரம் அடைய ஆரம்பிக்குது, சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த 3 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். 3 கிரகங்கள் ஆல்மோஸ்ட் அந்த வக்ரகதியில் இருக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது பலவிதமான மாற்றங்கள் உலகளாவிய விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. உங்களுடைய ராசிக்கு 1, 5, 9 இந்த பாவகங்கள் அந்த வக்ர கிரகங்கள் இருக்கு. சிம்பிளா யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல காலம், நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல காலமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியில போறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பூர்வீகத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 1, 5, 9 அப்படிங்கிறது வந்து முன்ஜென்ம கர்மாவை அனுபவிக்க தரக்கூடிய பாவங்கள். நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதுனா 1, 5, 9 பார்க்கணும். முன்ஜென்ம கர்மாவனுடைய தீய பலன்னா 8, 12 பார்க்கணும். 6, 8, 12 பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 1, 5, 9 வக்ர கிரகங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சொந்த ஊரில் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய நபர்கள், குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சின்ன குறிப்பு அது. ஸோ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 7ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா, 2ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஃபிங்கர் பிரிண்டில் நிற்கும். ஃபிங்கர் டிப்பில் நிற்கும். என்னென்னலாம் பண்ணலாம், என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக இருப்பீங்க. அந்த தெளிவோட உங்கள் துணையை பார்ப்பீங்க. நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாமே செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய துணை கிட்ட இருந்தும் அதே விஷயத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய துணை அப்படி இருக்காது. அதனால என்ன மனசுக்குள்ளே தோணுன்னா, என்னுடைய
தகுதிக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய அழகிற்கு, என்னுடைய குணத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தில் துணையை கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு ஈடாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வெறுப்பு உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. எவ்வளோ நாளைக்கு அந்த விஷயம் இருக்குன்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும் 26/11/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும் அந்த சூழ்நிலை இருக்கும். நீங்கள் அவங்கள எகெயின்ஸ்டாகவே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளியில் சொல்ல மாட்டீங்க. நான் மனசுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டீங்க. இப்போ பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருக்க வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை. வெளியில் சொல்லும்போது பிரச்சனைகளாகவே மாறிடுது, பெரிய பிரச்சனையாக மாறிடுது. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் நவம்பர் 26 அன்னைக்கு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மனைவியை அல்லது உங்களுடைய கணவரை என்னென்ன விஷயங்களில் குறைகளாக நினச்சிங்களோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட நடந்துக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக அதான் ரியலைஸ் பண்ணுவீங்க. நம்மளுக்காக நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை தேடி வந்துடும், எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்காது, நம்மளுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கும், நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நவம்பர் 26க்கு மேலே கட்டாயம் விருச்சிகம் உணரும். மறந்துடக்கூடாது. சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கெங்கேயோ பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேது. ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமானா நவம்பர் 26க்கு மேலே உங்களுக்கான வரன் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் ஒன்று நின்று தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக உங்களை தேடி உங்களுக்கான வாழ்க்கை துணை வந்து சேரும். நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட்லேயே நில்லுங்க, அப்படின்னா தான் வரும். 30 35 பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது பெண்ட் பண்ணி போயிடும். நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் இருங்க, உங்களை தேடி கண்டிப்பாக வரும். உங்களுடைய குவாலிட்டியை பார்த்துட்டு வரும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. நிறைய மங்களகாரியங்கள் உங்களையும் உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைய மங்களகாரியங்கள் நடக்க காத்திருக்குது நவம்பரில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மங்களகாரியங்கள் சுபமாக சந்தோஷமாக முடியும். செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கார் இல்லையா, அதீத தைரியமும் அதீத கோபமும் அதீத ஈகோவும் உங்களுடைய டிக்னிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கு. இப்போது அதீத கோபம், ஈகோ இது ரெண்டும் வேண்டாம். சில நேரங்களில் நவம்பர் 16க்கு மேலே உடல் சூடு அதிகரிக்கிறதோ, காய்ச்சல் வர்றதோ, சளி பிடிக்கிறதோ, அந்த உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், பித்தம் சம்பந்தமான நோய்கள் சற்று வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் வேணும். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான். இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வந்ததோ அப்பிருந்து உடலில் ஏதாவது ஒரு தொந்தரவு ஒன்றுமே இல்லைனாலும், இப்போது ஒன்றும் இல்லை, பல்லு வலிக்குதுன்னு போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், நம்ம ஏதோ ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைப்போம், 4 வல்ல பிடிங்கி விட்டுருவாங்க. அதில் பல்ல பிடுங்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையாயிடும். அதை போய் மறுபடியும் க்ளீன் பண்ணுறக்கா மறுபடியும் ஒரு சிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு செலவு தான் அதிகமாகும். 2000 3000 முடிய வேண்டியது 10,000 15,000 ஆகிடும். அப்போது ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு என்ன பிரச்சனை, இது எது செஞ்சால் சரியாகும், என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இப்போ சமீப காலமாக ஒரு சனி வக்கரமாய் ஒரு 4 மாதத்துக்கு பக்கம் இருக்கும், சரிங்களா? அந்த 4 மாத காலகட்டங்களில் தான் செலவு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் 4 கூடிய வக்கரமாக இருக்கிற 5ஆம் இடத்துல நம்ம யோசிக்காமல் சில செலவுகளை பண்ணிவிடுவோம், ஆரோக்கியத்தை முன்வைத்து அப்படிங்கிறத சொல்லுது. செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, தேவையில்லாத விஷயத்த உடம்புலேருந்து நீக்கும்போது தொந்தரவு தானே. அது பல்லாவும் இருக்கலாம், பேங்க்ரியாஸாக கூட இருக்கலாம். பார்த்துக்கணும். அடுத்ததாக வருமானம். 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் அடைகிறார் 10ஆம் இடத்துல. வருமானத்துக்கு ஒரு குறை, 9ஆம் இடத்துல உச்சம் அடையுது. வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் விட்ட பணத்தை எல்லாம் பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. யாருக்கெல்லாம் கை மாத்தில் காசு பிடிச்சிங்களோ அதெல்லாம் ரிட்டர்ன் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகளில் குடும்பத்திலும் எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நபர்கள் ஒற்றுமையோடு சந்தோஷமாக கூடி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது அப்படிங்கிறது சொல்லிடலாம். தொழில் அமைப்புகள் 10ஆம் இடத்தில் கேது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதீத நெருக்கடி உண்டு. நெருக்கடியின் மத்தியில் தான் சுயதொழில் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு பிளானிங்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் சக்ஸஸ் தான் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குறையோடு தான் விருச்சிகம் ஓடிட்டுருக்கு. பிளானிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே 10 கூடிய ராசிக்குள்ளே வர்றார்.
தொழில் ரீதியாக இருந்து வந்த அத்தனை தடை தாமதங்களும் நீங்கும். தொழில் சம்பந்தமான உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் சபை நடுவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஈகோ, அனாவசியமான டென்ஷன், கோபம் வேண்டாம். இந்த 3 மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்ததா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், வேலை இல்லாத நபர்களுக்கு கூட வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கொஞ்சம் ஒர்க்லோடும் உண்டு. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்த நினைப்பாங்க கூட இருக்கிறவங்க. அதில் மட்டும் உஷாராக இருங்க, போதுமானது. வேலையை சமாளிச்சுக்கலாம். படிப்பு 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாக ஆரம்ப கல்வி +2 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. என்னதான் விளையாட்டு நம்ம இருந்தாலும் படிப்புலேயே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், நல்லா ஓகே. அதே போல் இந்த போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க இல்லையா, டிஎன்பிசி எழுதுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறீங்க இல்லையா, போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் உண்டு. பெரிய நெகட்டிவ் இல்லை. நிறைய பேர் பாஸ் பண்ணுற கூட வாய்ப்புகள் உண்டு படிப்பு அப்படின்னு சொல்லும்போது, சரிங்களா. ஆனால் உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா, உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மார்க்ஸ் கம்மியாகும். வேண்டாத வேலைகளுக்குள்ள மனசு லயிக்கும், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். கடன் அமைப்புகள் எப்படி இருக்குது, கடன் வாங்கலாமா சார் அப்படின்னா, கடன் தேடி வருது. முக்கியமாக வாகனத்துக்காக, லேண்டுக்காக, வீட்டுக்காக கடன் வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் உங்களுக்கு நோய் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த சூட்டு பிரச்சனை இதெல்லாம் சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். 6 கூடிய லக்னத்துக்குள்ளே 6 கூடிய ராசிக்குள்ளே வர்றதுனால நம்மளே அது காரணமாக கூட இருக்கலாம். அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம். நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் சின்ன சின்ன கஷ்டங்களும் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் பண்ணணும். தினமும் பண்ண முடியலன்னா பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்காவது அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கு. நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. விருச்சகம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த மாதம் சொல்லிடுவேன் நான் ஓப்பனாகவே. ஏன்னா ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தெரியுது உங்களுக்கு விருச்சகத்துக்கு. மேலும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.